முத்து இப்போ யோசிச்சுட்டே வண்டி ஓட்டிட்டு வராரு. சீதாவோட வாழ்க்கையை முடிவு பண்ண நம்ம யாரு? அவளுக்கு அதான் சந்தோஷம் அப்படின்னா சேர்த்து வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? கண்ணதாசன் பாட்டில் வர மாதிரி எப்போ வாழ்க்கை ஆரம்பிக்கும், எப்போ முடியும் அப்படின்னு தெரியாது. இப்போ கூட எவ்வளோ உயிர் இந்த ஃப்ளைட்டில் வந்து இந்த ஒரு ஆக்சிடென்ட்டில் போயிடுச்சு அப்படிங்கிறப்ப இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கட்டுமே, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷத்தை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பட்டு சேலை வாங்கிக்கிட்டு நேராக ஒரு பக்கம் வந்து சீதா வீட்டுக்கே போயாச்சு. போனதுக்கப்புறமா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க அப்படின்னு உடனே, இருக்கட்டும் அத்தை, நாளைக்கு இந்த மாதிரி சீதாவை பொண்ணு பார்க்க வராங்க, இந்த பட்டுப்புடவை வந்து கொடுத்துருங்க அப்படின்னோடனே, யார் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முத்து வந்து சொல்கிறாரு, சீதா கேட்ட மாதிரியே கவர்மெண்ட் மாப்பிள்ள, ஒரே பையன் அப்படின்னோன்னா, ஐயோ மாமா நாளைக்கு பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு வராரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு முழிக்கிறாங்க சீதா. ஸோ எப்போ மாப்பிள்ள வர சொல்ல போகிறீங்க அப்படின்ன உடனே, நாளைக்கே சீதா வர சொல்ல வேண்டியதா அப்படின்னோடனே சீதா முடிக்கிறாங்க. என்னமாம்மா சொல்கிறீங்க புரியல அப்படின்னோடனே, அருணை தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, என்னமாம்மா சொல்கிறீங்க நிஜமாவா அப்படின்னு சந்தோஷம் தாங்கல. நிஜமாக தான் சொல்கிறேன், நாளைக்கு வர சொல்லு, அவன் வந்து பொண்ணு கேட்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் அவனை எனக்கு பிடிக்காது தான், இருந்தாலும் அவன் முட்டாள், நீ வந்து அறிவாளி புத்திசாலி, அவனை நீ மாற்றிட மாட்ட, நீ வந்து புத்திசாலி இருந்தால் போதும் சீதா, அவன் சந்தோஷம் தான் முக்கியம், அவனே நீ திருத்திடுவ அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது, நீ வர சொல்லு அப்படின்னு. நான் சொல்லலை மாப்பிள்ளை கண்டிப்பாக மாறிடுவாருன்னு அப்படின்னு. சீதாவோட அம்மா ஒரு பக்கம் மழை, சீதாவுக்கு ஆனந்த கண்ணீர் வர இப்போ முத்தோட காலில் விழுந்து ஆசீர்வாதம்னு வாங்கிக்கிறாங்க. ஐயோ என்ன சீதா, எந்திரி சீதா அப்படின்னா, இல்லை மாமா, நான் உங்களை மாமாவை பார்க்கல, என்னோட அப்பாவை நான் பார்க்குறேன், என்னோட அப்பாவோட இடத்துல இருந்து நீங்கள் எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கீங்க, இதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் மாமா அப்படின்னு அழுறாங்க. ஸோ எப்படி மாமா அப்படிலாம் அப்படின்னு சத்யா வந்து கேட்க, நம்ம இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும்டா, எதுக்காக சீதாவை கஷ்டப்படுத்திட்டு, அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடணும் அப்படின்லாம் வந்து முத்து பேசிட்டு ஒரு பக்கம் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. சரி இதை நான் வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு பக்கம் கிளம்பியாச்சு. இதுக்கடையில் மீனா வீட்டில் வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும்போது, மாதிரி நானும் பார்த்துட்ருக்கேன் 2 நாளாக, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒத்துக்க மாட்டுறாருல கல்யாணத்துக்கு அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அது வேறையா, கண்டிப்பாக நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பேசாமல் இழுத்துட்டு ஓட சொல்ல வேண்டியதானே உன் தங்கச்சி அருணோட, இதில் முத்து சம்மதம் என்ன, உங்கள் கல்யாண செலவாவது மிச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து விஜயா கிண்டல் பண்ணுறாங்க. சும்மா இரு தப்பு அப்படின்னா, ஸ்ருதி வந்து இன்னொரு ஐடியா சொல்கிறேன், நீங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுருங்க சீதாக்கும் அருணுக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை திட்டுறாரு, அது எப்படி பண்ண முடியும், சீதாவும் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது, மீனாவும் அப்படி கிடையாது, அதெல்லாம் தப்பு அப்படிங்கும்போது மீனாக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது மனசுக்குள்ளே. ஸோ இதுக்கடையில் ஒரு கால் வருது மீனாக்கு, ஓடி போய் அட்டன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா பேசுகிறாங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்தார், கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு, அருணை வர சொல்லிட்டாரு அப்படின்னோட அவ்வளோ சந்தோஷம் மீனாக்கு. இப்போ ஓடி போய் அண்ணாமலைகிட்ட சொல்ல, அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, எங்களுக்கே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அண்ணாமலை சொல்ல எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் வந்து முத்து என்ட்ரி கொடுக்குறாரு, போய் கட்டி பிடிச்சி அழறாங்க மீனா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, நீங்கள் ஓகே சொன்னது அப்படின்னு. இதில் இருக்க வேணா சந்தோஷமாக இருக்கட்டும், கண்ணதாசன் பாட்டில் சொன்ன மாதிரி திரும்பவுமே சொல்கிறாரு. ஓ கண்ணதாசன்னாலையா அப்படின்ட்டு. இது தெரிஞ்ச டெய்லி கண்ணதாசன் பாட்டாக காரில் போட்டிருக்க மீனாக்கான்னு ஸ்ருதி கிண்டல் பண்ணேன். ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு எபிசோட் முடிச்சிருக்காங்க. அப்கமிங்கில் இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விஷயம் கல்யாணத்துக்கு இடையிலே கூட தெரிய வரலாம். முத்துக்கு பயங்கர காண்டாக போகிறாரு. திரும்பவுமே இதனால் நம்ம மீனாக்கும் முத்துக்கும் நிறைய சண்டைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. என்னென்ன ட்விஸ்ட் நடக்க போகுது, இந்த ஒரு கல்யாணம் எப்படி பிரச்சனை இல்லாமல் நடக்க போகுது, ஏன்னா அருணை வேறு முத்துக்கு சுத்தமாக பிடிக்காது, இதுக்கடையில் அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்களா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.